எதிர்நீச்சல் படத்துல வர மாரி மாரத்தான் ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்து நம்ம அடையாளத்தையே மாத்தலாம்னு நெனச்சா, நமக்கு வெறும் ஃபினிஷர் மெடல் மட்டும் தாங்க கெடைச்சது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. அது என்னன்னா, ஜான்வரி 4, 2026 அன்னைக்கு நடந்த மாரத்தானுக்கு அதிகாலை 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற மாரத்தான் ரேஸுக்கு நான் நள்ளிரவு 3 மணிக்கே எழுந்து ரெடி ஆயிட்டேங்க. ஒரு 4 மணிக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தா, பரவாயில்லையே நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்னு நெனச்சா, நம்மள மாரியே ஒரு 1500 பேரு சீக்கிரம் வந்துட்டோன்ட்டு வந்து நிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. வந்திருந்த எல்லாருமே செம்ம மோட்டிவேஷனோட இருந்திருந்தாங்க. இதுக்கே எப்படின்னா, ரேஸ் நடக்கிற இடமும் செம்ம பயங்கரமா இருந்ததுங்க. ஒரு வழியா கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோல இறங்கி ரேஸ் ஸ்டார்ட் பண்ற இடத்துக்கு போலான்னு பார்த்தா, அதுவே ஒரு வாக்கத்தான் மாரி ஒரு 3 கிலோமீட்டருக்கு நடந்தே போயிட்டுருந்தோங்க. அண்ட் ஃபைனலி ரேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். ரேஸ் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல செம்ம பயங்கரமா இருந்துச்சுங்க. டிஜே, லைட்டு, கிராக்கர்ஸ்ன்னு செம்ம பயங்கரமா இருந்துச்சு. செம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. சைலேந்திர பாபு சாரும் வந்திருந்தாரு. சூப்பரா ஸ்பீச்சும் குடுத்திருந்தாரு. அங்கருந்து நமக்கு ஆல் தி பெஸ்ட் அரவிந்த் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிஒன்னு சொல்லிட்டு கை காமிச்சுட்டு, அவரும் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. மாரத்தான் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ஏன்னா, எல்லா ஏஜ் குரூப் ஆஃப் பீப்பிளும் வந்திருந்தாங்க. செம்ம எனர்ஜியோட இருந்தாங்க. செம்ம மோட்டிவேஷனோட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்க ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்ததுனால, கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்னு நடந்து போயிட்டு இருந்தா, அதுக்குள்ள பொழுதே விடிஞ்சு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸும் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வர இந்த பெர்சன பாருங்க. அங்க வந்த நெறைய பேர இவரு இன்ஸ்பயர் பண்ணாருங்க. சும்மா சொல்லக்கூடாது. செம்ம எனர்ஜி அண்ட் செம்ம மோட்டிவேஷனோட போயிட்டுருந்தாருங்க. அண்ட் இந்த மாரத்தானோட க்ரவுட பார்த்தா, படையப்பா படத்துல வர மாரி செம்ம கூட்டம் போயிட்டே இருக்குங்க. அண்ட் ஃபைனலி நம்ம ஃபினிஷ் லைன் கிட்ட வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். சியர் அப் பண்ண நெறைய பேர் நின்னுட்டுருக்காங்க நமக்காக. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம ரேஸ முடிச்சுட்டோங்க. நம்ம ரெகுலர் பிஜிஎம்ம போட்டுட்டு நடந்து வருவோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். நமக்கு இது செகண்ட் மாரத்தானுங்க. நமக்கு இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வர்றதெல்லாம் முக்கியம் இல்லங்க. ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும்னு நெனச்சேன். அதே மாரி கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலான்னு லைன்ல நின்னா, அவ்ளோ பெரிய லைன் நின்னுச்சுங்க. பட் நெறைய டென்ட்ஸ் இருந்ததுனால, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்லயே லைன்ல நின்னு ஃபுட்டும் வாங்கிட்டு, சாப்ட்டுட்டு கெளம்பிட்டோங்க. நீங்க மாரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க ஃபினிஷ் டைம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.